சிறகடிக்க ஆசை சீரியல்ல இப்ப முத்துக்கு ஜீவா யாருன்ற உண்மை தெரிஞ்சா நேரா ஜீவாவை பிடிச்சி விசாரிப்பாரு. ஆரம்பத்துல பயங்கரமா கோவப்படுறாரு. ஒழுங்கா எங்க அண்ணனை ஏமாத்தின பணத்தெல்லாம் திருப்பி கொடுன்னு கேட்பாரு. அதை கேட்டோன்னு ஜீவா சிரிக்கிறாங்க. என்ன காமெடி பண்றியா? ஆல்ரெடி அந்த பணத்தெல்லாம் உங்க அண்ணன் கொடுத்தாச்சு, ஏன் அந்த விஷயத்த அவன் சொல்லலையான்னு கேட்பாங்க. அதை கேட்டோன்னு முத்துக்கு லைட்டா ஷாக் ஆகும். நீ சொல்றதெல்லாம் உண்மையானு விசாரிப்பாரு. ஜீவாவும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இப்ப முத்து வந்து மனோஜ் மேலையும் ரோகிணி மேலையும் செம டென்ஷன் ஆறாரு. லாஸ்டா முத்து என்ன பண்றாரு, ஜீவாவை கூப்பிடுறாரு. எங்க வீட்டுக்கு வந்து நடந்த உண்மையெல்லாம் அப்படியே சொல்லுன்றாரு. ஆரம்பத்துல ஜீவா நான் எதுக்கு வரணும் தான் கேட்பாங்க. அப்ப முத்து சொல்றாரு, எங்க அண்ணன் சரியான தில்லாரங்கடி, ஏதாவது போய் சொல்லி தப்பிக்கதான் பார்ப்பான், நீ நேர்ல வந்து உண்மையை சொன்னாதான் அவனை சிக்க வைக்க முடியுன்றாரு. ஜீவாவும் மனோஜ் ரோகிணியை பழிவாங்க ஒரு சூப்பர் சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லி முத்து கூட கிளம்புறாங்க. கடைசியா நடக்குதுன்னா முத்து வீட்டுக்கு வந்தோன்னா வீட்டுல இருக்க எல்லாருமே கூப்பிடுறாரு. அவங்க குடும்ப வழக்கப்படி அந்த டைனிங் டேபிளை எடுத்து கவுத்து குற்றவாளி குண்டா மாத்துறாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியல முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா ஜீவா வீட்டுக்குள்ள வருவாங்க. ஜீவாவை பார்த்தோன்னா மனோஜுக்கு ரோஹினிக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. முத்து எல்லாருக்கிட்டையும் ஜீவா யாருன்ற உண்மையை சொல்றாரு. அதை கேட்டோன்னு விஜயாலாம் டென்ஷன் ஆறாங்க. அப்ப நீ தான் என் பையனை ஏமாத்தினியா? இந்த மாதிரிலாம் பண்ண உனக்கு அசிங்கமா இல்ல? நீ பண்ண கரையத்தால என் பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், என் குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சுலாம் உனக்கு தெரியுமான்ற மாதிரி அடுக்கடுக்கா பொங்குறாங்க. கடைசியா ஒழுங்கு மரியாதை அந்த பணத்தெல்லாம் எடுத்து வைன்னுவாங்க. இப்ப ஜீவா வந்து ஹலோ ஹலோ கொஞ்சம் பொதுங்க, அந்த பணத்தெல்லாம் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. உங்க மகனும் மருமகளும் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு எல்லா பணத்தையும் வட்டியும் முதலமா வாங்கிட்டாங்க, இந்தாங்க அதுக்கான ப்ரூஃப்னு சொல்லி காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னு வீட்டுல இருக்கவங்களுக்கு தான் ஷாக் ஆகுது. இப்ப விஜயா வந்து ரோஹினிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையானு கேட்பாங்க. ரோஹினி ஆமான்னு தலையாட்டும் போது ரோஹினி ஆமான்னு தலையாட்டுறாங்க. இப்ப விஜயா மனோஜிட்ட தான் கோவப்படுறாங்க. ஏன்டா என்கிட்ட வந்து உண்மையை மறைச்ச, என்ன எதுக்கு ஏமாத்தணும்னு சொல்லி கோவப்படுறாங்க. மனோஜை போட்டு அடிப்பாங்க. பதிலுக்கு மனோஜ் ரோஹினியை மாட்டி விட்டுறாரு. அம்மா எல்லாத்துக்கான ரோஹினி தான்மா, நான் இந்த பணத்தை வீட்டுல கொடுத்துலான்னு தான் சொன்னேன், ஆனா ரோஹினி தான் தடுத்துட்டா. இந்த பணத்தை வீட்டுல கொடுத்தா நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல, அதுக்கு பதிலாக இதை வச்சு நம்ம பிசினஸ் பண்ணுவோம், ஷோரூம் வைக்கலான்ற மாதிரிலாம் ஐடியா கொடுத்தான்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டோன்னு விஜயாக்கு செம டென்ஷன் ஆகுது. கோவத்துல என்ன பண்றாங்க, ரோஹினியை போய் பல்லாருன்னு ஒரு அற விடுறாங்க. ரோஹினி அப்படியே நில தடுமாறுறாங்க. என்ன தைரியம் தான் என்னை ஏமாத்திருப்பேன்னு சொல்லி விஜயா கோவப்படுறாங்க. அதே கோவத்தோட, ஷோரூம் ஆரம்பிக்கிறதுக்கு உங்க அப்பா மலேசியால இருந்து பணம் அனுப்புனாருன்னு தானே சொன்னேன், அப்ப அதெல்லாம் பொய்யா, எல்லாமே இந்த காசான்னு கேட்பாங்க. ரோஹினி ஆமான்னு தலையாட்டுவாங்க. விஜயா திரும்ப ரோஹினி அடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. முத்தா அவர் பங்குக்கு ரோஹினியை நல்லா அசிங்கப்படுத்துவாரு. எங்க அப்பாவோட காசை உங்க அப்பா அனுப்புன காசுன்னு சொல்லி நாடகம் ஆடி இருக்க, இதெல்லாம் உனக்கு அசிங்கமா இல்லையான்னு சொல்லி கேள்வி கேட்பாரு. ஆளுக்கு ரோஹினியை நல்லா அசிங்கப்படுத்துறாங்க. லாஸ்டா விஜயா ஒரு படி மேல போய், இந்த மாதிரி ஏமாத்துக்காரிக்கலாம் இனிமேல என் வீட்டுல இடம் இல்ல, ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு ரோஹினியை துரத்த பார்க்கலாம். ரோஹினிக்கு பயங்கர ஷாக் ஆகும். ஆன்டி என்ன மன்னிச்சிருங்க ஆன்டி, ப்ளீஸ் ஆன்டின்னு சொல்லிட்டு பயங்கரமா கெஞ்சுவாங்க. அண்ணாமலையும் கொஞ்சம் விஜயாவை தடுப்பாரு. இருந்தாலும் விஜயா விட மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் ரோஹினிக்கு ஒரு கெடு வைக்கவாச்சும் வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க 2 நாள் உனக்கு டைம், அதுக்குள்ள உங்க அப்பாட்ட இருந்து மொத்த பணத்தையும் வாங்கி தர, இல்லைன்னா உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் போடவும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வரலாங்க. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.